சார், முதலில் வணக்கம். முதலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது அந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பரப்புரை கூட்டத்தில் முதலில் அவர்கள் இடதுசாரி கூட்டணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணி விழுங்க பார்க்கிறது என்று கூறினார்கள். இப்போது 2 நாட்களாக காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சியில் பங்கு கேட்கிறது, இதனால் அவர்கள் கூட்டணி மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பெரிய அளவில் இந்த பிரச்சனை வெடிக்கும் என்று ஒரு குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்ன? ஆட்சியில் பங்கு கோரிக்கையை உண்மையிலே காங்கிரஸ் கட்சி முழு வீச்சில் எழுப்புகிறதா சார்? உண்மையிலேயே அவர் புரியாமல் பேசுகிறார். பிரச்சனை என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா பேசி வருகிறார். அதிமுக தனி ஆட்சி நடக்கும் என்ற சொல்லை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அந்த கட்சியின் மூத்த தலைவரான அமித்ஷா சொல்லவில்லை, இதுவரை சொல்லவில்லை. அதிமுக தனித்து ஆட்சி நடக்கும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்றுதான் சொல்கிறாரே தவிர, அந்த கோரிக்கைகளை யார் வைப்பார்கள்? ஒரு கட்சியின் தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் அல்லது பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வைப்பார்கள். அந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை. அது தொடங்குவதற்கு இன்னும் 3-4 மாதங்கள் ஆகலாம். ஆனால் இவர் மீது செலுத்தப்படுகிற அந்த அழுத்தத்தை, பாஜக வைக்கிற அந்த அழுத்தத்தை திமுகவுக்கு மடைமாற்றம் செய்கிறாரே தவிர அவர் சொல்வதிலே எப்பவுமே உண்மை இருக்காது. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்றால் அவர் உண்மையை பேச மாட்டார். கூட்டணியிலிருந்து பிரிவோம் என்று சொல்கிறார். எப்படி கூட்டணியிலிருந்து பிரிவோம் என்று இவர் சொல்லலாம்? கூட்டணியிலே நீடிக்கிறார்கள். கூட்டணி கூட்டணியிலே இணைந்து ஆட்சி நடத்த வேண்டும் என்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் கூட்டணியிலே நீடிக்கிறார்கள் என்றுதானே பொருள். அதை எப்படி இவர் இல்லை என்று சொல்லலாம்? கூட்டணியிலிருந்து விலகி விடுவார்கள் என்றால் எப்படி? யார் பேசியது, யார் சொல்வது? அந்த கட்சியின் தலைவர்கள் சொன்னார்களா? யாரோ ஒருவர் பேசியதை வைத்துக் கொண்டு இவர் பேசுவது என்பது, அமித்ஷா சொன்னதையே இவர் ஒப்புக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார். அந்த கேள்வியை எல்லோரும் முன்வைக்கும் பொழுது பதிலளிக்க தெரியவில்லை அவருக்கு. எங்கள் மீது அதே பழியை அவர் சுமத்துகிறார். அவருடைய கூட்டணியில் உள்ள பிரச்சனைகளை அது திசை திருப்பும் நோக்கில் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்று அவர் இந்த பரப்புரை கூட்டங்களில் தொடர் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து வருவதில் அவர் குறிப்பிடுவது இருவர். ஒருவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி என்று கூறியது, திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்து கரும்பு சாறை மட்டும் எடுத்துக்கொண்டு சக்கையைத்தான் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குகிறது என்பதை இப்போது புரிந்து விட்டார்கள். கடந்த முறை அவர்கள் புரியவில்லை, இதற்கு முன்பு புரியவில்லை, இப்போது புரிந்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த KS அழகிரி பேசுனதிலிருந்து வைக்கிறாரு. இதே போல காங்கிரஸ் கட்சியின் இந்த தமிழக பாஜக பொறுப்பாளர் அவர் இங்கு வந்து ஆலோசனை கூட நடத்திய போது அங்கு வந்து அவர்கள் கடந்த முறை போல, அதாவது 2006, 2016 ஆகியவற்றில் நம்ம 63-41 தொகுதிகளை கேட்டிருக்கிறோம். அதனால் கடந்த முறையை விட இந்த தடவை கூடுதலாக தொகுதிகளை கேட்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்திருப்பதன் மூலமாக ஒரு அதிருப்தி நிலவி வருகிறது, அவர்களுடைய கோரிக்கைகள் மாறுகின்றன என்றுதான் அவர் காங்கிரஸ் தலைவர்களோட பேச்சுக்களை மேற்கோள் காட்டி தான் அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி. அந்த பேச்சுக்கள் தொடர்பாக அது அதிகாரபூர்வமான கருத்து இல்லை என்றாலும் அது அந்த காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்களோட கருத்தாக தான் நம்ம ஏற்றுக்க முடியாது. இந்த காலத்திலுமே ஒரு கட்சி தங்களுடைய போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறில்லை. எல்லோருக்கும் அவர்களுடைய கட்சி வளர வேண்டும், அவர்களுடைய கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. அதனாலே தான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் ஒரு சில தொகுதிகளை, அதிகமான தொகுதிகளில் வென்று ஒரு காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த திமுக இப்பொழுது கூட்டணி கட்சிக்காரர்களுக்காக விட்டு கொடுத்து அவர்களையும் அரவணைத்து இந்த தேர்தலை கடந்த ஆண்டு சந்தித்தோம். எனவே இது போன்ற எண்ணங்கள் அந்த கட்சியிலே உள்ளவர்களுக்கு ஏற்படுவது இயல்பு. ஆனால் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு என்ன நடக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டுமே தவிர இப்பொழுதே எல்லோரும் அதை கேட்கிறார்கள் இதை கேட்கிறார்கள் என்று பேசுவதிலே பொருள் இல்லை. இன்னொரு குற்றச்சாட்டு, இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் இந்த பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுகளில் வந்து
கடந்த முறை அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக அவர் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அதில் முக்கியமாக அந்த வாக்குறுதி எண் 159 மாணவர்களுக்கான கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்று கூறினார்கள். அது ரத்து செய்யப்படவில்லை. வாக்குறுதி எண் 309 3.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறினார்கள். 4.5 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் அதை வழங்கவில்லை. வாக்குறுதி எண் 31 சத்துணவு பணியாளர்கள் அவர்களை அங்கன்வாடி தொழிலாளர் பணியாளர்கள் ஆகியோரை நாங்கள் அரசு பணியாளர்களாக அவர்களை பணி நியமனம் செய்வோம் என்று கூறினார். அது நிறைவேற்றவில்லை என்கிறார். இதே போல வாக்குறுதி எண் 151 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறினார்கள். அதையும் நிறைவேற்றவில்லை என்று அவர் அடுக்கடுக்காக அந்த வாக்குறுதி எண்களையும் குறிப்பிட்டு இது நிறைவேற்றவில்லை என்று கூறுகிறார். உண்மையிலேயே வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறது திமுக அரசு? அவர் கூறிய இந்த குறிப்பிட்ட ஒரு 4 வாக்குறுதிகள், வேலைவாய்ப்பு, கல்வி கடன் ரத்து, இது தவிர இந்த சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கை, பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை, இவைகளை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல்? 4.5 ஆண்டுகளாக நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க. இது உங்கள் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய சாதாரண ஒரு வாக்குறுதிகள் தான். இதை ஏன் நிறைவேற்றவில்லை சார்? கல்வி கடனை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்றால் வங்கிகளுக்கு அரசாங்கம் அந்த பணத்தை செலுத்த வேண்டும். ஒன்றிய அரசு இருக்கிற மாநில அரசின் உரிமையாக இருந்த விற்பனை வரி என்கிற அந்த வரி வருவாய் துறையை அவர்கள் ஜிஎஸ்டி என்ற பெயரிலே இவர்கள் ஆதரவோடு, எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவோடு அந்த சட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியையும் தமிழ்நாடு போன்ற எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு குறைவான நிதியையும் கொடுக்கிற நேரத்தில் பல திட்டங்களை நிறைவேற்றுவதிலே பொருளாதார ரீதியாக நமக்கு தேவை அதிகமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் எடப்பாடி. காரணம், எடப்பாடியும் ஒரு குற்றவாளி. அந்த ஜிஎஸ்டி முறைக்கு எடப்பாடியும் ஆதரவு தெரிவித்தார், அவரும் ஒரு குற்றவாளி. ஒன்று. இரண்டாவதாக, அவர் 300 வாக்குறுதிகளுக்கு மேல் எண்ணிக்கையை சொல்லிவிட்டு 4 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார் என்றால் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி இருக்கிறது என்று பொருள். அவரே ஒப்புக்கொள்கிறார் என்றுதான் பொருள். எங்கே நிதி ஆதாரம் அதிகமாக தேவையோ அந்த திட்டங்களை, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே மாநில அரசுக்கு சிக்கல் இருக்கிறது. காரணம், ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி என்ற பெயரில் இந்த பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதால் தான். இப்பொழுது வரியை குறைத்து விட்டார்கள், இன்னும் மாநிலங்களுக்கு வருகிற வருவாய் பங்கு குறையும். இந்த ஜிஎஸ்டி பாதிப்புக்கு ஏற்படும் போட்டு ஒன்றிய அரசு இதை செய்கிறது. மாநிலங்களுக்கு வரி வருவாய் வரக்கூடாது. இப்ப வரி குறைச்சதுனால மாநில அரசு என்றால் அந்த மாநில அரசுக்கான வரி வருவாய்க்கு சில ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? விற்பனை வரி என்பது அப்படி ஒரு முக்கியமான ஆதாரம். அது தவிர பத்திரப்பதிவுக்கு எல்லாம் வருகின்றன. ஆனால் விற்பனை வரி என்பது மிகப்பெரிய அளவிலே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒன்று. அதை அவர்கள் பறித்து கொண்டு ஜிஎஸ்டி என்ற பெயரில் அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அதை எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதை இவர் கேள்வி கேட்பாரா? இவர் முதலில் அதை கேட்கட்டும். இவரும் முதலமைச்சராக வரணும் என்ற ஆசையிலே தானே இருக்கிறார். அதை கேட்கட்டும் அவர்.